எதுக்கு என்ன பார்த்ததும் இப்படி பதறி போய் எந்திரிக்கிறிய? இல்ல, நீங்க இந்த கம்பெனியோட எம்டி முதலாளி அம்மா. நான் உங்ககிட்ட வேலை செய்யறவன். உங்க முன்னாடி நிக்கத்தானே செய்யணும். அதான மரியாதை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுதிய? உன் மாமனாரு இல்ல 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 புதுசா உனக்கு கிடைச்ச அப்பா அப்படிதானம்மா சொன்னாரு. அப்பா என் மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்காக. அதே ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னாக. அதை புடிச்சிட்டு நீங்க என்னையே பேசுதியலே. எல்லாரும் மேலே வச்சிருந்த பாசத்தை இப்ப மொத்தமா உன் மேலதானே காட்டுறாரு. அதான் ரீஓபன் பண்ண கம்பெனிக்கு உன் பேரை வச்சிருக்காரு. நீதான் முதலாளின்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை இந்த சேர்ல உட்கார வச்சாரு. அப்பா ஏதோ ஒரு நினைப்புல அப்படி சொல்லிவிட்டாக. அதையே புடிச்சிட்டு என் மேல ஏசுதிய. நான் கூட கம்பெனியை மூட்டி உங்க பேர்ல தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் துளசி தொழிலகன்னு கம்பெனிக்கு உன் பேர் தானே வச்சிருக்காரு. இந்த கம்பெனிக்கு நீதான் எம்டி, நான் வேலை செய்யறவன் தான். கம்பெனிக்கு துளசின்னு பேர் வச்சா அது என்னது ஆயிடுமா? இல்ல இங்க வேலை செய்யறவங்க தான் என் பேரை சொல்லுவாங்களா? அப்படி சொல்லணும் தான் அப்பா பண்ணிருக்காரு. சரி, இப்ப அந்த டிவி என்ன டிவின்னு சொல்லுங்க. டிவியா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சம்மந்தம் கேட்டுட்டு இருக்க? நான் சொல்றத கேளுங்களேன் கொஞ்சம். அந்த டிவிக்கு என்ன பேரு சொல்லுங்க. எல்இடி டிவி. ஆனா ஆராச்சும் இந்த டிவி அந்த பேர் சொல்லியா கூப்பிடுவாங்க? எல்லாரும் உங்க டிவின்னு தானே சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உங்க வாட்ச் எடுத்துக்கோங்க. இதுக்கும் ஏதோ ஒரு கம்பெனி பேர் இருக்கும்ல. ஆனா எல்லாரும் அது உங்க வாட்சின்னு தானே சொல்லுதாக. இங்க பாருங்க, பொருள்களுக்கு கம்பெனி பேருன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா அத நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பேரை வச்சுதான் சொல்லுவாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாருங்க, இந்த கம்பெனி பேருக்கு துளசின்னு வச்சு போட்டாங்க. ஆனா நான் உங்க பொஞ்சாதி தானே. நானே உங்களுக்கு சொந்தம்னா இந்த கம்பெனி உங்களுக்கு தானே சொந்தம். பேர்ல என்னங்க கிடக்கு? நல்லா புத்திசாலித்தனமா பேசுறல. ஐயோ, உங்களுக்கு எனக்கு புத்தி கிடையாதுங்க. நான் நெசத்த பேசுதேன், அம்பிட்டு தான். என் பேர்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே அப்பாட்ட சொல்லுதேன், அத உங்க பேருக்கு மாத்திக்கோங்க. ஆனா 6 பேர்ல இருந்தாலும் அது என் புருஷன் கம்பெனி தான்னு நான் சந்தோஷமா சொல்லுவேன். நான் என்ன கணக்கு பார்க்க போறேனா, வழக்கு பார்க்க போறேனா, இல்ல ஏதாச்சும் தான் இங்க வந்து செய்வனா? ஏதோ இன்னைக்கு மொத நாள் சாமி கும்பிட கூப்பிட்டாக, அதனால வந்தேன். படிச்சவங்க நீங்க தானே எல்லாம் பாப்பிய. பாருங்க, நான் தெரியாம தான் கேக்கேன். உங்க பொண்டாட்டி பேர்ல கம்பெனி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பொதுவா எங்க ஊர்ல வீடு கட்டினா கூட வீட்டுக்கு பொண்டாட்டி பேர் தான் வைப்பாங்க. நீங்க என்னமோ உங்க பொண்டாட்டி பேர்ல கம்பெனி வச்சதுக்கு இம்பிட்டு கோவப்படுதிய. சரி சாமி, நான் ஒண்ணுமே சொல்லல. நீங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க காப்பி குடிய. சரி, உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப குடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதிரில வசனப்படாதீய. நானே உங்களுக்காகதே, நான் என்ன செஞ்சாலும் அதுவும் உங்களுக்காகதே. அப்புறம் என் மேல சும்மா கோவப்படாதீய. நீங்க கோவப்பட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். சூடு ஆறதுக்குள்ள காப்பிய குடிய. நான் அப்புறம் வரேன்.